காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. என் கண்ணில் நீதானம்மா, உண்ணாமல் உறங்காமல். ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு முறைமாமன் சீரீஸ் கொடுத்துருக்கேன். முறைமாமன் சீரீஸோட 4 வாங்க ஸ்டோரியை பார்த்துருவோம். பார்த்துட்டு என்னென்னு நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே, அப்புறம் மற்ற கேரக்டர்ஸோட சீன்ஸும் இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? ஓகே டியர்ஸ், வாங்க ஸ்டோரியை பார்த்துருவோம். ஆமாப்பா, மில்லோட கணக்கில் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு மில் ஆளுங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல. மில் ஆளுங்களுக்கு மட்டும் இல்லை, தோப்பு ஆளுங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும்ல. 1ஆம் தேதி வந்துச்சு பார்த்தீங்களா? அம்மா என்னம்மா பேசுறீங்க? வேலைக்கு வருது சம்பளம் வாங்குறதுக்கு தான். அது கரெக்டாக 1ஆம் தேதி நம்ம கொடுத்துரும். இதானே நம்ம வழக்கம். அதை போய் 10ஆம் தேதி கொண்டு போகணும்னு சொல்றீங்க. அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குமா? நம்ம கொடுத்தாதான் அவங்க அந்தந்த வேலைகளை பார்ப்பாங்க. நம்ம சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்தாலே அவங்களுக்கு வேலை விட்டு நிக்கணும்ன்ற ஐடியா வரவே வராதுமா. நம்ம சம்பளத்தை இழுத்து பிடிச்சனாதான் அவங்க வேலை விட்டு நின்னணும். இங்க எதுக்கு வேலைக்கு வரணும், சம்பளம் ஒழுங்கா தரமாட்டாங்கன்னு அந்த நினைப்பு வருமா? நம்ம எதுக்கு அந்த நினைப்பு வர மாதிரி வச்சுக்கணும்? 1ஆம் தேதி பிறந்தா அவங்களுக்கான உழைப்புக்கான ஊதியத்தை நம்ம கொடுத்தே ஆகணுமா? அம்மா நீங்க எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? அதை பாட்டி சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்போ வரைக்கும் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கேன். எல்லாம் நல்லதாமா போயிட்டு இருக்கேன். பாட்டி மட்டும் இந்த வீட்டுல இல்லைன்னா இந்த வீடு தலைக்கெல்லாம் மாறிடும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, பாத்துக்கோங்க. அது சரிம்மா, வீட்டுல தான் இருக்கீங்க. ஆனா பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியும். பாட்டி மதியமே அத்தை வீட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஈஸ்வர் தான் கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்கான். சொல்லு மீனாட்சி. மீனாட்சி, அம்மாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியும்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாத அம்மா பத்தி? நீ என்ன கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க மாதிரிலாம் அம்மாவெல்லாம் வச்சிருக்க முடியாது. அவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க. நீ என்னதான் சொன்னாலும் அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுவாங்க. நீ எதுவும் பண்ணாம உன் வேலையை மட்டும் பாரு. அம்மா பாட்டி அத்தை வீட்டுக்கு போறது உங்களுக்கு என்னமா பிரச்சனை? மீனாட்சி, தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் ஆயிருக்கேன்? அம்மா இப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னா அமைதியா விடு. அம்மா எதுக்கு இப்ப கோவப்பட்டு இருக்கீங்க? பாட்டி அப்படி என்ன பண்ணிட்டாங்க? இந்த பையன் பாக்குற மாதிரி தானே அங்க போய் பொண்ணையும் பார்க்கணும்னு அவங்களுக்கு தோணும். அத்தை அவங்களோட பொண்ணுமா, பொண்ணை பார்க்கணும்னு அவங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு எப்படி எங்க 3 பேரையும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி தானே பாட்டிக்கு இருக்கும். அம்மா பாட்டியை பத்தி இப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ஒரு அம்மா அப்படிதான் பண்ணணும். தனக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களுக்கு சரி சம்பந்தமா சொத்து எழுதி வைக்க முடியும். பாட்டி கரெக்டா தான் பண்றாங்க. இப்ப எதுக்கு கஸ்தூரி பத்தி கேட்டுட்டு இருக்கேன்? இங்க பாரு, உனக்கு கஸ்தூரி ஆவலன்னு தெரிஞ்சிச்சா விட்டு சும்மா அவளை பத்தி பேசி நீ டென்ஷன் ஆயின்னு இருக்காத. விடு. தோட்டத்தையும் தோப்பையும் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். மொத்தத்தையும் அவன் பார்த்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கான். ஆனா இங்க கேளு, நமக்கு ஒரு சொத்தை நம்ம பேருக்கு எழுதி வைக்கணும்னு அவ்வளவு யோசனையா இருக்கு. கேட்டாக்கா பொண்ணுக்கு சரி சமமா. பொண்ணு அப்படி வந்து இங்க என்ன பண்ணிட்டா? என்னம்மா எல்லாம் மறந்துட்டீங்களா? மாமா இருந்த போது மாமா தான் வந்து தோப்பு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப மாமா இல்லாததுனால அந்த வீட்டுல ஆம்பளைங்க யாருமே இல்லம்மா. யார் வந்து தோப்பு வேலையும் மில் வேலையும் பார்ப்பாங்க? அந்த வீட்டுல 2 பொட்ட பிள்ளை இருக்கு, அவ இருக்கா. இவங்க 3 பேரும் வந்து தோட்டத்தையும் தோப்புலையும் வேலை செய்ய சொல்லு. களை பறிக்க சொல்லு, அரை பறிக்க சொல்லு, நாத்து நட சொல்லு. தோப்புல தென்னந்தோப்புல எவ்வளவோ வேலைகள் இருக்கு. இந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்ய சொல்லு. இப்படி எந்த வேலையும் செய்யாம
சொத்தை மட்டும் வாங்கி பதுசா வச்சுக்கணும்னு நினைச்சா இதுக்கு நான் இடம் கொடுப்பேனா என்ன? அம்மா பேச்சை பார்த்து பேசுங்க. இப்ப நீங்க சொன்ன இந்த சொல்ல ஈஸ்வரன் மட்டும் கேட்டோம், இங்க என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஆமாண்டா, என்ன மிரட்டுங்க? உங்களுக்கு நான் அம்மாவா இல்ல எனக்கு நீங்க அம்மாவான்னு எனக்கு தெரியணும். நான் மிரட்டி உங்களை வளர்க்கணும்னு பார்த்தா நீங்க என்ன மிரட்டி வச்சிருக்கீங்க? ஆமா அவன் முன்னாடி அந்த குடும்பத்தை பத்தி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பேசிட்டு அவ்வளவுதான் கொண்டு வச்சிடும். அப்படி என்னதான் அவனுக்கு அந்த குடும்பத்து மேல பாசம் தெரியும்? அவனுக்கு எப்படி வந்திருக்கும்? எல்லாம் இந்த கேள்வி பார்த்த வேலைதான். அத்தை மாமா இன்னும் காஃபி எடுத்துக்கோங்க. ஆமா ஆமாதான், வீட்டுல அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க. என்ன வேணும்னு கேட்டா உன்னை உட்கார வச்சு அவங்க உனக்கு செய்ய போறாங்க. ஆனா நீ என்னடா அத்தை மாமா உங்களுக்கு என்ன வேணும்னு எங்ககிட்ட கேட்டு செஞ்சுட்டு இருக்கேன். நாங்களும் வேற வழி இல்லாம காஃபி கூடாம தான் சாப்பாடு போடுமான்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன அத்தை இதெல்லாம் நான் தான் செய்யணும்? இந்த வீட்டோட மூத்த மருமகள நான் தான் செய்யணும். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் தான் அத்தை. ஐயோ என் தங்க கட்டி உன்னை பார்க்கவே அதுக்கு அவ்வளோ பெருமையா இருக்குமா? என் அண்ணன் பொண்ணா சும்மாவா? அது சரி, இங்க அது அதுங்க பொண்ணை பேத்து வச்சிருக்கீங்க. பொண்ணு தரதுல கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கு, இன்னும் பேக்க மாதிரி இருக்கு. ஆனா என் அண்ணன் பொண்ணை பாரு, எவ்வளவு சமத்தா எவ்வளவு பணிவா எப்படி எல்லாம் இருக்கா. ஆமா கௌசி ஏதாவது ஃபோன் பண்ணாலா? நீங்க அமிர்தாவை பாராட்டுங்களா? அவளை மட்டும் பாராட்டுங்க. எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் எடுத்துட்டு இருக்கீங்க? ஆமா உங்களுக்கு யாரையும் சொல்லக்கூடாது, உடனே வந்து வேணும். அவன் கிடக்கான், நீ சொல்லாம தான். கௌசி ஏதாவது ஃபோன் பண்ணாலா? இல்ல அத்தை, காலையில இருந்து நானும் அவள் ஃபோன் கால காத்துட்டு இருக்கேன். மேடம் இன்னும் ஃபோன் பண்ணல. என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்காத பின்ன, இவ்வளவு நாள் கூடவே சுத்திட்டு இருந்துட்டீங்க. இப்ப அவளை விட்டுட்டு இங்க வந்துட்டீங்க. நீங்க வந்ததுனால அவளுக்கு தனியா இருக்கிறதா கேட்க இருக்கும்ல. அதுக்கு என்ன பண்ண முடியும்? கல்யாணம் ஆயிடுச்சுனால பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதான் அம்மா நானும் சொல்றேன். இப்ப நீ எப்படி அத்தை வீட்டுக்கு வந்துட்டீங்க, அதே போல கௌசியும் அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதான். ஆமாத்த, அவளும் இங்கதான் வரதான் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஊர் காலேஜ்ல சேர்ந்து படிக்க போறாளாமா. என்னன்னு தெரியல, மேடம்க்கு இங்க வந்து படிக்கணும்னு அவ்வளவு ஆசையாமா. அதான் அம்மா நானும் சொல்றேன், அவளை இங்க வர சொல்றேன். இங்கே என்ன படிக்கணுமே அத்தை, இதெல்லாம் சரியா வருமா? சரியா வராது. அவ என்ன அவ அத்தை வீட்டுல தானே படிக்கிறா, அதெல்லாம் எல்லாம் சரியா வரும். நான் சொன்னேன்னு சொல்லி அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி கௌசியை கூட்ட நீங்க வீட்டு போக சொல்ல. அத்தை உனக்கு சொல்ல சங்கடமா இருந்தா நானே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரிங்க அத்தை. இந்த கேள்வியை போனது தெரியும். என்ன மீனாட்சி, யாரையும் வீட்டுக்கு வர வைக்க போற போல இருக்கு? அது ஒண்ணு அக்கா, என் அண்ணனோட ரெண்டாவது பொண்ணு கௌசி, கௌசல்யா இந்த ஊர் காலேஜ் தான் படிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறா. அதான் எதுக்கு அவ விருப்பத்தை இது பண்ணுவாங்க, அதை இங்கே வர சொல்லுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து இங்கே தங்கி காலேஜ் படிக்கணுமே. ஏன் மீனாட்சி நீ அறிவை தான் பேசுறியா? அக்கா என்ன பேசிட்டு இருக்கீங்க அக்கா? என் பிள்ளை என் மருமகன் எல்லாம் இங்க இருக்காங்க, என்ன அறிவு இருக்கான்னு கேக்குறீங்க? மீனாட்சி நான் அறிவு இருக்கான்னு கேட்கல, அறிவோட தான் பேசுறியான்னு கேட்டேன். அறிவு இருக்க போய் தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். என்ன அறிவுக்கு நீங்க கண்டிட்டீங்க? 7 கழுத வயசு ஆயிடுச்சு, இந்த மருமகளையும் எடுத்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாள் பேரன் பேத்தியும் பார்க்க போறேன். இப்படி இருந்தும் இன்னும் உனக்கு மூளை வளரலன்னு நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு. அத்தா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்களா? என் பிள்ளை என் மருமகன் என் வீட்டுக்காரன் எல்லாம் இங்க இருக்காங்க, என்னமோ இவங்க மாதிரி என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு மீனாட்சி, நான் உன்னை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. உனக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி தரணும் தான் எனக்கு எண்ணமே. என் மருமக 4 பேர் பார்க்க கையெடுத்து கும்புற மாதிரி இருக்கணும், தலையில அடிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்கக்கூடாது. நான் அப்படி என்னத்த சொல்லிட்டேன்? ஏன் என் அண்ணன் பண்ண கூட்ட நீங்க வச்சு அவளை நல்லபடியா காலேஜ் சேர்த்து படிக்க வைக்கணும்ன்றது தப்பா? எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா இந்த வீட்டுல? அப்படின்னா யார் மீனாட்சி சொன்னா? உனக்கு இந்த வீட்டுல இல்லாத உரிமையா? எனக்கு அப்புறம் நீ தானே எல்லாத்தையும் பார்க்க போற, இந்த மொத்த உரிமையும் உனக்கு தான் இருக்கேன். அப்புறம் என்னத்த முடிவெடுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல, அதான் நீ அண்ணன் பண்ண கூட்டி வந்து வச்சு படிக்க வைக்கலாம்னு இருக்கேன். இதுல எந்த தப்பும் இல்லையே. கூட்டி வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. நீ கூட்டிட்டு வரேன்னு சொல்றது ஒரு வயசு பொண்ணு, நம்ம வீட்டுல வயசு பிள்ளைங்க இருக்காங்கன்றத மறந்துட்டேன். அத்தா நானும் பாட்டி சொன்னதான் யோசிச்சேன், இது எப்படி உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் தயங்கிட்டு இருந்தாலும். கௌசி இங்க வந்து படிக்க வச்சா அது நல்லா வருமாத்தா? இங்க குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, அது நல்லா வராதுல்லத்தா? மீனாட்சி எனக்கும் அம்மா சொல்றதான் சரின்னு படுது. உனக்கும் அண்ணன் பொண்ணு இங்க கூட்டிட்டு வந்துச்சு படிக்க வைக்கணும்ன்ற ஆசைலாம் இருக்குதான், நானும் இல்லைன்னு சொல்லுவேன். இங்க பாரு, உன் அண்ணன் பொண்ணு அந்த ஊர்ல இருந்து படிக்க சொல்ல, இங்க கூட்டிட்டு வந்தா அது சரியா வராதுன்னு எனக்கு தோணுது. ஐயோ எல்லாரும் மாதிரி நீங்க மட்டும் தம்மா பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன், இதெல்லாம் நான் யோசிச்சதுனாலதான் அவளை இங்க வர வைக்கிறேனே. கணக்கு பண்ணிதான் அவளை இங்க வர வைக்கிறேன். இது உங்க மரம் அடிக்க புரியல, நான் என்ன பண்றது? மீனாட்சி என்ன சொல்றேன்? இங்க உங்க அம்மா இருக்காங்க, நான் எது பேசினாலும் உங்க அம்மாக்கு பாம்பு காது, உடனே போய் காதுல விழுந்துரும். இங்க எதுவும் பேச வேணாம், ரூமுக்கு போய் பேசிப்போம், கொஞ்சம் அமைதியா இருங்க. அது சரி, நான் சொல்லிட்டா மட்டும் நீ என்ன கேட்டு போறேன்? தெரியுதுல, மூடிக்கிட்டே இருங்க. என்ன மீனாட்சி வாயே காணும்? சின்ன பொண்ணு உன் மருமக, அவ எவ்வளவு அழகா அறிவா பேசுறா பாரு. அவளும் இந்த விஷயத்த நினைச்சுதான் வேணான்னு யோசிக்கிறான். ஆனா நீ என்னடானா? அத்தை இதெல்லாம் நான் யோசிக்காம இருப்பேனா? எல்லாம் நானும் யோசிச்சேன். சரி விடுங்க, நான் இதை பத்தி அப்புறமா பேசுறேன். இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை பத்தி? ஆமா உங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, என்ன சுமந்துட்டு வந்தீங்க? மீனாட்சி எதுக்கு இப்ப தேவையில்லாத பேச்சு? தேவையில்லாத பேச்சா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, இதெல்லாம் இப்ப கேட்டுதான் ஆகணும். அத்தை சொல்லுங்க, உங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, என்னென்ன சுமந்துட்டு வந்தீங்க? அமிர்தா நீ காஃபி கொடுத்துட்டு உள்ள போமா. சரிங்க அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. மாமா என்ன எடுத்துக்கோங்க. பாட்டி நீங்க எடுத்துக்கோங்க. எங்க உங்களுக்கு நான் அப்புறம் போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லடி அம்மா, பாட்டிக்கு இப்போ வயிற்றுல துளி கூட இடம் கிடையாது. உன் சித்திக்காரி வயிற்றையும் மனசையும் சேர்த்து நிரப்பி தான் அனுப்பியிருக்கானே. அத்தை காரி மாதிரி இல்லை. அத்தை இப்போ என்ன சொன்னீங்க? உண்மையதான் சொல்கிறேன் மீனாட்சி, வீடு தேடி வரவங்களுக்கு முதல்ல வயிற்றை நிரப்பணும், அதுக்கப்புறம் மனசை நிரப்பணும். ஆனால் இங்கே அதுக்கு எதுக்குமே வேலை இல்லையே. அப்படிங்க நான் என்ன பண்ணிட்டேன்? கணக்கு பார்த்து தானே ஒவ்வொன்றையும் நகர்த்திட்டு இருக்கேன். கணக்கே பார்த்துட்டு இருந்தா
காலத்தை நகர்த்த முடியாதுமா. அப்ப நீங்க எடுத்துக்கோங்க காஃபி. சரிம்மா கொடு. சரிங்க. பாட்டி எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். போடி பேத்தி, இதெல்லாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா என்ன? ஓ சரிங்க பாட்டி. பாட்டி எங்க குழந்தை நாளை காணும், உங்களை கூப்பிட வந்திருந்தாரே? ஒன்றும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வந்திருந்தால லக்ஷ்மி. லக்ஷ்மி ஏன் பஸ் ஏற்றி விடுறதுக்காக போயிருக்கான். இந்த இன்னும் ஏற்றி விட்டுட்டு இருக்கோம், வந்துட்டே இருக்கோம். அட அந்த பாட்டி கிளம்பிட்டாங்களா? ஆமாம்மா, அவளுக்கு வீட்டில் வேலை இருக்கிறாமா, அதான் கிளம்பிட்டான். இன்னொரு நாள் வரேன்னு சொல்லியிருக்கான். சரிங்க பாட்டி. சரி பாட்டி, நான் உள்ள போறேன். சரிம்மா. பாட்டி தோப்பு கணக்கெல்லாம் வந்துச்சு பாட்டி. அட மாச கடைசி வந்துருச்சோம். நீங்க கணக்குன்னு சொல்லும் போதுதான் மாச கடைசி வந்துருச்சுங்கிறது தெரியுது. என்னையா எல்லா தோப்பு கணக்கு வந்துருச்சா? ஆமா பாட்டி, எல்லா தோப்பு கணக்கும் வந்துச்சு. ஏயா பேராண்டி, நாளைக்கு தோப்புல வேலை செய்யறவங்களுக்கு மில்லில் வேலை செய்யறவங்களுக்குலாம் சம்பளம் கொடுக்கணும்ல? ஆமா பாட்டி, நாளைக்கு முதல் முக்கியமான வேலையா அதுதான். அது தெரியுமையா, இதானே உங்களுக்கு முக்கியமான வேலைன்னு சொல்லுவீங்க. சரியா, அதெல்லாம் கணக்கு பார்த்து என்ன எதுன்னு நாளைக்கு முதல்ல சம்பளத்தை கொடுத்துருங்க. கண்டிப்பா பாட்டி, முதல் வேலையை எனக்கு அதுதான். நீங்க சொல்லணுமா என்ன? நான் கண்டிப்பா முதல்ல அதை செஞ்சுட்டு தான் அடுத்த வேலையை பாட்டி. பாட்டி நான் என்ன கேட்க வந்தேன்னா, வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லாமே கணக்கு பார்த்தாச்சு இல்லைங்களா? என்ன லாபம் என்ன ஏதுன்னு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு அத்தை வீட்டுக்கு பணம் கொடுக்கணும். அதான் நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்களா இல்லை நானே போய் கொடுத்துருவா? அம்மா பாட்டிக்கிட்ட முக்கியமா பேசிட்டு இருக்கேன். என்னம்மா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? மாசம் என்ன எத்தனை போய் அவகிட்ட தண்டனைன்றீங்க? அம்மா என்னம்மா? பாரு மத்து, ஏதோ பேசாத சொல்லிட்டேன். எனக்கு இதெல்லாம் கோவத்தை தான் வர வைக்கிறேன். நீ மில்லில் பாடுபடுற, ஈஸ்வரன் தோப்பு நீ பாடுபட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் பாடு எடுத்தீங்க. போதா வரைக்கும் உங்க அப்பா வேற அப்பப்ப வந்து அங்க என்னென்ன வேலை செய்யணும் பார்த்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணுவீங்களா? அவளுக்கு என்ன நோகாம கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு வரீங்க. அவன் நோகாம நோம்பு கும்பிடுவாளா? மீனாட்சி அம்மா இருக்காங்க, கொஞ்சம் வார்த்தையை அடக்கி பேசும். இதெல்லாம் எதையாவது பேசி 8 பேர் வாங்கிக்காத. கொஞ்சம் அமைதியா இரு மீனாட்சி. நீங்க அமைதியா இருங்க. நீங்களும் வாயை திறக்க மாட்டீங்க, என்னையும் வாயை திறக்க விட மாட்டீங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு தான் வயிற்றுச்சலா இருக்கு. என் பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்வானுங்களாமா, அவ எதுவுமே பண்ணாம சொகுசா உட்காந்து சாப்பிடுவாளாமா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெத்த தாங்க என் வயிறு எரியுதுங்க. அம்மாடி மருமகளே, எதுக்குமா உனக்கு வயிறு எரியுது? அத்தா, இந்த விஷயத்த தயவு செஞ்சு நீங்க தலையிடாதீங்க. இவ்வளவுக்கு காரணமே நீங்க தான். என் பிள்ளைங்க தோப்பு தோரவனு போதா வரைக்கும் ரைஸ் மில்ல அது இதுன்னு எல்லாத்தையும் பாடு எடுத்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கானுங்க. உங்க பொண்ணு எந்த வேலையும் பார்க்காம தோட்டத்து பக்கம் வராம மில்லு பக்கமும் போகாம, ஆனா பாருங்க மாசான அவங்க கைக்கு பணம் போய் சேர்ந்துருது. உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன பொழப்பத்த? என்ன மருமகளை சொன்ன? இன்னைக்கு உன் பிள்ளைங்க பாடு எடுக்கிறாங்க, உன் புருஷன் போய் பாடு எடுத்துட்டு இருக்கான். ஆனா என் பொண்ணு உட்காந்து திங்கிறாளா உங்க பணத்துல? ஆமா உண்மையை தானே சொல்றேன். அம்மாடி மருமகளே, பழைய கதையெல்லாம் மறந்துட்டு போல இருக்கேன். என்ன பழைய கதைன்னு கேட்கறேன். என்னடி மருமகளே எல்லாத்தையும் மறந்துட்ட? நீ கல்யாணம் ஆகி வந்தீங்க, வந்த புதுசுல உன் புருஷன் முந்தானியை பிடிச்சே அலைஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் வருஷத்துக்கு ஒண்ணுன்னு 3 பிள்ளைங்க அவன் கொடுக்கறதும் நீ பெற்று போடுறதும் உங்க வேலையா இருந்தது. உன் பிள்ளைங்களை சிறுசுங்க. அப்போ உன் பிள்ளைங்க வேலை வெட்டிலாம் பார்க்க முடியாது. உன் புருஷன் உன் முந்தானியை மட்டும்தான் பிடிச்சி சுத்துறதே பெரிய வேலையா பார்த்துட்டு இருந்தான். இப்ப எதுக்குமா இந்த கதைலாம்? விடுங்கம்மா, அவதான் ஏதோ பேசலாம் நீங்களும். ஏன்டா ரத்ன வேலை, இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி பேசிட்டு இருந்தா அவளை அடக்கல, இப்ப என்கிட்ட வந்திருக்க. எல்லாத்தையும் சொல்லணும்ல. உன் பொண்டாட்டிக்கு எல்லாமே ஞாபகம் மறதி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறந்த விஷயங்களை நினைவு விட்டணும்ல. என்ன நான் மறந்துட்டேன், அதெல்லாம் எதுவும் மறக்கல. இப்ப என்ன அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? மாடி மருமகளே, சம்பந்தம் இருக்க போய் தான் இந்த அத்தைக்காரி பேசுறேன். உன் பிள்ளைங்க பொண்ணு படிச்சு, உன் பிள்ளைங்களால தோட்டத்தோட வேலைங்களை பார்க்க முடியாது, ரைஸ் மில் வேலைங்களை பார்க்க முடியாது. அதை சொன்னேன். உன் புருஷன் உன் முந்தானியே தான் பிடிச்சி சுத்திட்டு இருந்தான். என்ன சொக்கு பொடி போட்டியோ என்னவோ, என் புள்ள உன் புருஷனா மாதிரியே தரணும். சரி நானும் விட்டாச்சு. அப்போ அந்த தோட்டத்தையும் துறவையும் அப்புறம் அந்த ரைஸ் மில்லையும் இதெல்லாம் யாரடி அம்மா பார்த்துக்கிட்டது? என் மருமக புள்ள சண்முகவேல் தான் பார்த்துக்கிட்டோம். அப்போ நீங்களும் இப்படிதான் வீட்டுக்குள்ளாலே சொகுசா இருந்தீங்க. என் மரும புள்ள தான் தோட்டம் துறவு மில்லு இல்லைன்னு எல்லா வேலைகளையும் ஒத்தாளா இழுத்து போட்டு எல்லாத்தையும் பார்த்து பாடம் எடுத்து மாசம் வர வருமானத்தை எடுத்துட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு, அத்தை நான் பார்த்துட்டேன், இவ்வளவுதான் அத்தை, இந்த மாசத்துக்கான வருமானமும் லாபமும் இருந்தாங்கன்னு சொல்லி என்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் பேசாம வேலை செஞ்சவன் போல கையை கட்டி நிற்பான். என் மரும புள்ள பாடம் எடுத்த பணத்தை எடுத்து தான் மருமகளே உங்களுக்கு மாசம் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப என் மரும புள்ள இந்த வார்த்தையை சொல்லலையடியம்மா. அவதான் எது கேட்கறானா, நீங்க எதுக்கு இப்ப அதெல்லாம் சொல்லிக்கிறேன்? விடுங்கம்மா, நீங்க பண்றதை பண்ணுங்க. அவ இனிமே எதுவும் கேட்க மாட்டா, நீங்க பண்றதை பண்ணுங்க. என்ன கேட்க மாட்டேன்? நீங்க பாருங்க, முடிஞ்சு போன பழைய கதையெல்லாம் பேசாதீங்க. அந்த ஆள் எங்க ஓடி போயிட்டான், ஓடி போனவன் இருக்கிறானா இல்ல எப்பயோ போய் சேர்ந்துட்டானு யாருக்கு தெரியும்? அதுக்காக அந்த ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு என் பிள்ளைங்க பாடு எடுக்கிற பணத்தை மாசம் எத்தனை மாசம் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. இப்படியா அந்த பணத்தை எடுத்துட்டு அங்க கொடுத்துட்டு இருந்தா என் பிள்ளைங்க கஷ்டப்படுறதெல்லாம் அந்த வீட்டுக்கு போய் சேருது. எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அப்படி நாங்க ஒன்றும் பெருசாலாம் கஷ்டப்படலாமா? எல்லாமே நாங்க மேல் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோமே. வேலை செய்யறதுக்குன்னு ஆளுங்க இருக்கிறாங்களா? நாங்க எல்லாத்தையும் மேல் வேலையா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் பெருசாலாம் கஷ்டம் கிடையாதுமா. கொஞ்சம் அமைதியா விடுங்கம்மா. மாசானா இது ஒரு பிரச்சனை வந்துருது. அத்தை வீட்டுக்கு பணம் கொடுத்தது உங்களுக்கு அப்படி என்னதான் கஷ்டம்? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீங்க அப்படி பண்றதுனால உங்க பாட்டி இன்னும் இருக்கா எல்லாத்தையும் வாரி அவங்களுக்கு கொட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னடி மருமகளை என் பொண்ணுக்கு நான் கொட்டி கொடுத்துட்டேன்? இங்க கொட்டி வரதுல கிள்ளி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கிள்ளி கொடுக்கறத கூட என் பொண்ணு வேணவே வேணாமா, என் புருஷன் எங்களுக்காக வச்சுட்டு போனதே இருக்கு, போதுங்கிற அளவுக்கு இருக்கு, அதை வச்சு நாங்க பாத்துக்கிறோமா, இது வேணான்னு சொல்லிட்டு அவ தோட்டத்துல வேலையை பார்த்து அந்த வருமானத்துல தான் 2 பிள்ளைங்களும் கரை சேர்த்துட்டு இருக்கா. உன்ன மாதிரி உட்காந்து சொகுசா வாழலாமா? கிள்ளி கொடுக்குறீங்களா அள்ளி கொடுக்குறீங்க, மொத்தத்துக்கு கொடுத்துட்டு தானே இருக்கீங்க.
என்னமா வாங்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவ வாங்கி தானே வச்சிட்டு இருக்கா. அவ வாங்க மாட்டாடி, நான் தான் திணிச்சிட்டு வரேன். இதை நீ வச்சுதான் ஆகணும்னு நான் திணிச்சிட்டு வரேன். அம்மாவா கண்டிஷன் போட்டுட்டு வரேன் நான் அவளுக்கு. அவ அம்மா பேச்ச தட்டக்கூடாதுன்னு வாங்கி வச்சிருக்கான். என் பணத்துல தான் அவ வாழ்றான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் பேச்சுக்கு ஆகாது. இங்க பாருங்க, இங்க பாடுபடுறது ஏன் பிள்ளைங்களும் ஏன் புருஷனும். அதனால இனிமே இந்த பணம் அங்க போக கூடாது. அப்படி போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவ பெத்து போட்டுருக்கால 2 பொட்ட பிள்ளை, அதை வந்து தோட்டத்துல இறங்கி வேலை செய்ய சொல்லுங்க. என்னடி அம்மா சொன்ன? தோட்டத்துல வேலை செய்யணுமா? அப்படி என்னடி அம்மா என் பேத்திங்க வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? ஏன் தோட்டத்துல வேலைக்கா பஞ்சம்? எவ்வளவோ வேலை இருக்கு. நாத்து நடலாம், களை பறிக்கலாம், ஏன் அரை பறக்கலாம். இது என்ன தோப்புல வந்து தேங்காய் பொறிக்க போட சொல்லுங்க, மாங்காவை பொறிக்க வைக்க சொல்லுங்க, லோடு ஏற்றும் போது எடுத்துட்டு போயிட்டு லோடு ஏற்றி கொடுக்க சொல்லுங்க. லோடு ஏற்றும் போது கொஞ்சம் கூட மாட வந்து அந்த பொருளுங்களா எடுத்து ஏற்ற சொல்லுங்க. இவ்வளவு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்குன்னு கேட்டுட்டீங்க? அது சரி, நீங்க வந்தாச்சுல, இனி எப்படி வாய திறப்பா? ஈஸ்வர் எப்ப வந்தப்பா? நான் வரது இருக்கட்டுமா? நான் வரும்போது யாரை பத்தி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன சொன்னீங்க? அது ஒண்ணு இல்லை ஈஸ்வர், தோட்டத்து கணக்கு வழக்கெல்லாம் முத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அதான் என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதுதான் பேசிட்டு இருந்தோம். ஈஸ்வர், அம்மா அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அப்போ அம்மா எது வேணாலும் பேசிட்டோன்னு நீங்க அமைதியா இருக்கீங்க பாத்தீங்களா? அதான் கஷ்டமா இருக்கு. என்னம்மா சொன்னீங்க? அவங்க வந்து வேலை செய்யணுமா? ஏமா நீங்க என்னைக்காவது தோட்டத்து பக்கம் வந்திருக்கீங்களா? இல்ல தோட்டத்துல இறங்கி தான் வேலை செஞ்சிருக்கீங்களா? அதை பாட்டி தான் ஒரு நாளாவது செய்ய சொல்லியிருக்காங்களா? அப்படி கேள்ற என் பேராண்டி. என் பேரனுங்க என்னதான் இவளை கழுவி ஊத்தினாலும் இவளுக்கெல்லாம் புத்தி வர போறது கிடையாது. இவ என்னைக்குதான் மனசு மாறி பொம்பளையா நடந்துப்பானே தெரியல. இங்க பாரு ஈஸ்வர், நான் உன தப்பா சொல்லலைங்க. நீங்க எல்லாம் பாடுபட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுல இருந்து ஒருத்தர வந்து ஒரு வேலை நேரத்து போட்டு செய்யறது கிடையாது. தோட்டத்தை வந்து பாக்குறாங்களா இல்ல ரைஸ் மில் பக்கமே போறாங்களா? எதுவும் கிடையாது. ஆனா மாசம் மாசம் நீங்க படுற கஷ்டத்தெல்லாம் பட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அங்க அவள் கிட்ட கொடுக்குறீங்க. இது என்ன எப்படி ஏத்துக்க முடியும்? அதான் நான் சொன்னேன். அம்மா என்ன பேசுறீங்க? அதுக்காக படிக்கிற பிள்ளைங்க வந்து வேலை செய்வாங்களா? ஏன் படிக்கிற பிள்ளைங்க வேலை செய்யக்கூடாது ஏதாவது இருக்கா? அம்மா வச்சிருந்தா பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உங்க இடத்துல வேற யாராவது இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க நான் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஈஸ்வர், உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? அவ இப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பான். சரி போங்க, போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. அம்மா இதுவே லாஸ்டா வச்சுக்கோங்க. அவங்க வந்து வேலை செய்யணும்னு இன்னொரு தடவை உங்க வாயால சொன்னீங்க, நான் மனுஷன் இருக்க மாட்டேன். மாசம் மாசம் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது கண்டிப்பா போய் சேரும். இதை இன்னொரு தடவை கேள்வியா கேட்காதீங்க. இதை பல தடவை உங்ககிட்ட சொல்லியாச்சு. சும்மா திரும்ப திரும்ப இதே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆம்பளை இல்லாத வீட்டை நம்ம தான் பாத்துக்கணும். நீங்க பாத்துக்கலாம். பெரியவங்களா நீங்களும் அப்பாவும் தான் அவங்கள முன்ன இருந்து பாத்துக்கணும். ஆனா நீங்க ஏதோ பிரச்சனை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க சுத்தமா ஒதுக்கி வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி நாங்களும் இருக்க முடியாதுமா. நாங்க தான் எங்க அத்தையும் எங்க அத்தை பசங்களையும் பாத்துக்க முடியும். அப்படி சொன்னேன் ஈஸ்வர். இது அம்மாக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அம்மா மண்டல ஏறவே மாட்டேங்குது. அம்மா இவன் வரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், இதை பத்தி பேசாதீங்க, பேசுறதை மட்டும் ஈஸ்வர் கேட்டானா இங்க பிரச்சனையே நடக்கும்னு. எங்கேயாவது கேட்டீங்களா? ஈஸ்வர் விடு, அதான் அம்மா பத்தி தெரியும்ல, அவங்க சொல்றத சொல்லிட்டு போட்டோம், நாம செய்யதான் செய்வோம், அவ்வளவுதான். ஏய் பேராண்டி விடியா, அதான் அண்ணா சொல்லிட்டானே, நீ போ, எப்போ நீ செய்யதை செய்ய. வாத்தலை பத்தி தான் உனக்கு தெரியுமே. நீ என்னதான் கொட்டி கொட்டி உரைச்சாலும் அங்க உரைக்கிறது தான் உரைக்கும். இது வரைக்கும் அங்க என்ன ஏதுன்னு உரைச்ச மாதிரி தெரியல. சரி விடு, நீ கோவப்பட்டுட்டு உன்னோட இதுவை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. எப்படி பாட்டீங்க மாசம் மாசம் இதை நாங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? என்னையா பண்றது? உன் ஆத்தாக்கு புத்தி வரணும்னு பாக்குறேன், அது வந்த பாடு இல்லையே. உங்களுக்கு எல்லாம் நல்லதுன்னு எடுத்து சொல்றேன் பாத்தியா? என்ன நீங்க கேட்டவளதான் பாப்பீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே புரியும். மொத்தத்தையும் அவ சுருட்டிக்கிட்டு போகும்போதுதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். ஏதாவது பேச வைக்காதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆமா ஈஸ்வர், நான் பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கும். ஊர்ல மத்தவங்க பேசுறது உனக்கு காது குளிர கேட்கற மாதிரி இருக்கும். பெத்தவ பேசும்போது உனக்கு கஷ்டமா இருக்கும். உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன உதைக்கணும் உங்களெல்லாம். சே, நான் இங்க இருக்கதே வேஸ்ட். நான் போய் தொலைறேன். மீனாட்சி, மீனாட்சி, என்ன ரத்னவேலு, எழுந்து பின்னாடி போகாம அப்படியே இருக்க? இந்த நேரத்துக்கு நீ எழுந்து பின்னாடி போயிருக்கணுமே. ஏமா அவ என் பொண்டாடிமா, அப்புறம் அவ கோச்சிட்டு போனா நான் போய் சமாதானப்படுத்த வேணாமா? எல்லாத்தையும் குறையாவே பாக்குறீங்க. நான் குறையா பாக்கலையா? நீ உன் பொண்டாட்டி சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். அதே போல அவளுக்கு புத்திமதியும் எடுத்து சொல்லணும்னு நினைக்கணும். அவ போக்குக்கு அவளை ஆட விட்டுட்டு இன்னைக்கு அவளை சமாதானப்படுத்தினா மட்டும் போதும்னு நினைக்கிற பத்தியா? அதுதான் தப்புன்னு சொல்றீங்க. அம்மா அவதான் இப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, சும்மா அவ இப்படி இப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க மட்டுமா இதோ இவனுங்களும் அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. அவ பாவமா, நீங்களும் இப்படி சொல்லி பிள்ளைங்களும் பாரு சொன்னா அவ என்னதான் பண்ணுவா? அப்பா அம்மாவை ஏதாவது சொல்லணுன்றதுலாம் எங்க ஆசை கிடையாது. அம்மா எதுக்கு எப்ப பாரு அத்தை குடும்பத்தை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க? ஆம்பளை இல்லாத குடும்பம்ப்பா, நம்ம தானே பாத்துக்கணும். அதுக்கே அம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன அதெல்லாம் எடுத்து சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சரி நீங்க கேஷ் எடுத்து வைங்க, நாளைக்கு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏயா பேராண்டி, நாளைக்கு நீ போகும்போது என்னையும் கூட்டிட்டு போயா? சரிங்க பாட்டி, நாளைக்கு சாயங்காலம் கூட தான் போவேன். நீ கிளம்பிடுங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். தோட்டத்துல நாளைக்கு வேலை இருக்கு, லோடெல்லாம் ஏற்ற வேண்டிய வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் கூட கூட்டிட்டு போறேன் பாட்டி. சரியா பேராண்டி, நீ அந்த வேலையை பாரு. நம்ம பொழுது சாஞ்ச பிறகு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அப்பதான் அந்த 2 சிரிக்கிங்களும் வீட்டுல இருப்பாங்க. இந்த வாயாடி வீட்டுல இருப்பா, என் பேத்தி சித்துவும் வீட்டுல இருப்பா. சரிங்க பாட்டி. முத்து, ராஜபாண்டிக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், ஃபோன் பண்ணியா? ஐயோ ஆமாப்பா, ஞாபகம் இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுல ராஜபாண்டிக்கு ஃபோன் பண்ண மறந்துட்டேன்ப்பா. இப்போ பண்ணிடுறேன்ப்பா. அண்ணா நான் வேணா பண்ணவா? இல்லடா நான் பண்றேன். அப்பா அடுத்த வாரத்துக்கு போல வர சொல்லலான்னு இருக்கேன், பரவாயில்ல? ஆமா முத்து, அடுத்த வாரமே வர சொன்னேன்.
அவனை 2 மாசமா பார்க்கல பத்தியா. கண்டிப்பா அடுத்த வாரத்துல வர சொல்லிடு. அண்ணா சார் கிட்ட சாஃப்டா பேசுனீங்கன்னா வேலைக்கு ஆகாது, மாற மாட்டாரு. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க, சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுங்க. அப்பதான் துரை கிளம்பி வருவாரு. கண்டிப்பாடா, நீ சொல்றது உண்மைதான். ஸ்ட்ரிக்டா சொன்னாதான் துரை கிளம்புவாரு. நான் சொல்லி பாக்குறேன் வரேனான்ட்டு. அப்படி வரல அப்படி இப்படின்னு சொன்னானா அடுத்து நீ போன் அடி. உன் போனை கண்டாலே போதும், உடனே எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துருவான். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? அப்புறம் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு ரெடியா இருக்கேன், பார்த்தா தெரியல? ஸ்கூலுக்கு தான் கிளம்பிருக்கேன். அம்மா மேடம் காலேஜ் கிளம்பலையா? நானும் காலேஜ் கிளம்பிட்டேன். பேகெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேனே. என்னது காலேஜ் கிளம்பிருக்கியா? ஆமாண்டி. ஏன் அப்படி கேக்குற? அக்கா சத்தியமா உனக்கு மனசாட்சி இல்லையாக்கா? ஏன்டி அப்படி கேக்குற? காலேஜுக்கு போறது தப்பா? காலேஜுக்கு போகணும்ல, இது வேற ஃபைனல் இயர். இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல் செம் வர போதும். அதை நல்லபடியா படிச்சு எழுதணும்ல. எழுதி எந்த அரியரும் இல்லாம நல்லபடியா நான் பாஸ் பண்ணணும். கான்வெகேஷனை வாங்கி ஆகணும். நான் கான்வெகேஷன் வாங்கினா அம்மா எவ்வளவு பெருமைப்படுவாங்க. ஏண்டி உனக்கு பெருமையா தானே இருக்கும்? ஐயோ தெய்வமே, நான் உன்னை அதை கேட்கல. நீ அதெல்லாம் படிச்சிருவ, கான்வெகேஷன்லாம் வாங்கிடுவேன். எனக்கு தெரியும். எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. என் மேலதான் எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. நீயும் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம். நீதான் படிக்காம ஊரை சுத்திக்கிட்டு வர. அம்மா எவ்வளவு கவலைப்படுறாங்க. நீயும் நல்லா படிக்கலாம்ல. எனக்கு உடனே கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சிடாத. நான் கேட்க வந்த விஷயமே வேற. அம்மா என்னக்கா இது? இந்த கோலத்தோட தான் காலேஜுக்கு போறியா? ஏண்டி என் கோலத்துக்கு என்ன? அழகா தானே ட்ரெஸ் பண்ணிருக்கேன். அக்கா உன்னை யாராவது பார்த்தா நீ காலேஜுக்கு போறியான்னு கேட்க மாட்டாங்க. கோவிலுக்கு போற மாதிரியே இருக்க. கோவில்ல போய் கூழ் ஊத்துற மாதிரியே இருக்க. பாரு ஏண்டி அப்படி சொல்ற? நான் கண்ணாடி முன்னாடி பார்த்தேன், அழகா தான் இருக்கேன். ஆமா ஆமா ரொம்ப அழகா இருக்கேன். ஏக்கா நீ அழகா இல்லைன்னு யார் சொன்னா? நீ அழகா தான்க்கா இருக்கேன். காலேஜுக்கு இப்படியாக்கா போவேன்? அக்கா நீ எப்பவும் பாவாடை தாவணி போட்டு போவ, அது எனக்கு தெரியும். நீ இப்போ இப்படியாக்கா அந்த கம்மல் ஜிமிக்கி மாட்லு, ஐயோ அக்கா இதெல்லாம் பார்க்க பட்டிக்காடு மாதிரி இருக்குக்கா. இதெல்லாம் வேண்டாக்கா. நீ எப்பவுமே நார்மலா சிம்பிளா அழகா போவேல, அந்த மாதிரி போக்கா. அதான் கியூட்டா இருக்கும். நானும் அப்படிதான் கிளம்புனேன். அம்மா தான் நீ இப்படி போ, ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலேஜ் ஆண்ட வந்தாலும் வருவாங்க, புரோக்கர் ஏதாவது மாப்பிள்ளை பார்த்து சொன்னா உன்னை காலேஜ்ல பார்க்கணும் கூட நினைப்பாங்கள, பார்த்த உடனே பிடிக்கணும்ல அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனாலதான் இப்படி போறேன். ஏங்கா அம்மா கிட்ட சொல்லலாம்ல, இதெல்லாம் வேணாமா நான் நார்மலாவே போறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏங்கா எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ண பாரு, எனக்கு பயமா இருக்கலாம். அம்மா கிட்ட நான் எப்படி பேச முடியும்? இப்படியே பயந்தாங்களையாவே இரு. உன்னால என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா அதான் நேற்று அந்த ஆள் சொன்னார்ல, இந்த மாதிரி இவனை படிக்க வைக்கிறேன், நீ மாப்பிள்ளலாம் பார்க்க வேணாம், கல்யாணம் பண்ண வேணாம், ஆத்திக்கிட்ட நான் பேசுறேன்னு அப்படி இப்படின்னு அந்த ஆள் இது புருடால விட்டுட்டு இருந்தானே. அம்மா கிட்ட பேசலையா? ஈஸ்வர மாமாவியாடி இப்படி சொல்லிட்டு இருக்க? ஆமாமா அந்த ஆளே தான். அந்த ஆள் தானே பேசுறேன்னு சொன்னா, பேசலையா? ஏ பாரு நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கடி. ஈஸ்வர மாமா நமக்கு மாமாடி. என்ன விடவே ஒரு 2 வயசு 3 வயசு மூத்தவரு. அப்ப உனக்கு 5 வயசு மூத்தவரு. அப்படிப்பட்டவர அவன் இவன் தான் சொல்றான். தப்புடி இதெல்லாம். இப்போ உங்ககிட்ட கேட்டேனா நான் சொல்றது தப்பா ரைட்டானு? நான் அதெல்லாம் கேட்கல. அந்த ஆள் பேசுறேன்னு சொன்னானே, பேசலையா மாமா கிட்ட? பாரு நீ இந்த மாதிரிலாம் பேசாத. அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க கத்துக்கா. ஈஸ்வர மாமா முத்து மாமாலாம் இல்லைனா நம்மளாம் தைரியமா வெளியில போக முடியாது, தெரியும்ல? அக்கா அப்படி நீ ஏன் நினைச்சிட்டு இருக்க? நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை பார்க்க ஒரு ஆள் வருவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா இப்படிதான் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வாழன்ற மாதிரி இருக்கும். அப்படிலாம் நீ வாழாத. நான் அப்படிதான் வாழ மாட்டேன். நான்லாம் தைரியமா வெளியில போவேன், தைரியமா வருவேன். நீ தான் பயந்து உங்களுக்கு கணக்கா இருக்க. சரி இப்போ அதெல்லாம் வேணாம், அதை விடு. அந்த ஆள் பேசினானா இல்லையா? நீ அவரை மாமான்னு சொல்லு, அப்பதான் நான் பதில் சொல்லுவேன். மாமாவா? அந்த ஆள் கேட்டே நான் சொல்ல மாட்டேனம்மா, நீ சொன்னது சொல்லிடணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த ஆள் கேட்டானா இல்லையா? சரிடி நீ மாமான்னு சொல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவர் இவராவது சொல்லுடி. ஒரு மாதிரி பொட்டுன்னு அடிச்ச மாதிரி அவன் இவன்லாம் பேசுறது நல்லா இல்லடி. எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன மேடம்க்கு சங்கடமா இருக்கா? என்ன மேடம் என்னமோ ரூட் வேற மாதிரி போற மாதிரி இருக்கு. என்ன அந்த பார்வதி கிளவி சொன்ன மாதிரி மேடம்க்கு ரூட் அந்த பக்கம் போகுதோ? அப்படின்னா எதுவும் இல்லடி. நான் ஏற்கனவே சொன்னதுதான். அம்மா யாரை கையை நீட்டி இவங்களதான் நீ கட்டிக்கணும்னு சொல்றாங்களோ அவங்களதான் கட்டிப்பேன். என் மனசுலாம் எந்த ஆசையும் கிடையாது. அவருக்கு நான் நிறைய மரியாதை கொடுக்குறேன். ஈஸ்வர மாமா மட்டும் இல்லை, முத்து மாமாவுக்கும் மரியாதை கொடுப்பேன், ராஜபாண்டி மாமாவுக்கும் மரியாதை கொடுப்பேன், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அப்படிதான் உன்னை மரியாதை கொடுன்னு சொன்னேன். அக்கா உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தான்க்கா வருது. அந்த ராஜபாண்டி நீ மாமான்னு சொல்ற பத்தியா? அவன் உன்னோட ஒரே ஒரு வயசு தான் மூத்தவன், அவனையும் போய் நீ மாமான்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவாக்கா இருக்கு. சே போக்கா. உன்னை அம்மா அடிச்சதுல தப்பே இல்லடி. நான் கூட அம்மா உன்னை அடிக்கும்போது பாவமா இருந்துச்சு.
இப்போ எனக்கு பாவமே இல்லை, இன்னும் 4 அடி சேர்த்து கொடுத்துருக்கலாமான்னு தோணுது. அடி பாவி அக்கா, விட்ட நீயே அம்மாக்கு எடுத்து கொடுப்ப போல இருக்கேன். இங்க பாரு, நேற்று அடிச்சு அடினா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா, அங்கங்க வலி. இதில் வேற அம்மா அந்த ஆள்கிட்ட சொல்லுது அது அடிக்கவே இல்லையாமா, தொட்டு தான் பார்த்துச்சாமா. அதுக்கே நான் சும்மா நடிச்சனாமா. அந்த ஆள் வேற நான் அடிச்சதை அடி வாங்கினதை பார்த்துட்டான். எனக்கு எவ்வளோ அவமானமா இருந்துச்சு தெரியுமா. அப்புறம் வாய் கொழுப்புக்கு இதெல்லாம் நடக்கணும் தான், அதெல்லாம் அவருக்கு அந்த முன்னாடி நடக்குது பத்தியா. இதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். அக்கா வர வர நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லதுக்கலாம். இங்கே பாரு, ரூட்டும் பார்வெல்லாம் அந்த பக்கம் போகவே கூடாது சொல்லிட்டேன். நான் இதை அடிக்கடி சொல்கிறேன், மனசில் வச்சுக்க. ஓடி. ஆமா, ஒருவேளை நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? உன் தலையில் தவறதான் நினச்சிட்டேன், போனால் போகட்டும்னு விட்டுருவேன். அப்படியா, சரி பாப்போம். என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். சரி சரி, இந்த கதை இப்போதைக்கு வேணாம், எனக்கு இதை பேச டென்ஷன் ஆகுது. சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இந்த அம்மா வேலை காணும், நம்ம 2 பேரும் கிளம்பி வந்து நின்றுட்டு இருக்கோம். அம்மா எங்கே போச்சுன்னு தெரியலையே. அம்மா சமையல் கட்டில் தான் இருப்பாங்க, இரு கூப்பிடுவோம். அம்மா, எம்மோ எம்மோ வரேன்டி, ஏங்க மோ வாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. படிக்கணும்னு ஆசையாக கிளம்புனா கூட நீ படிக்க விடாம தடுத்துற போல இருக்கேன். என்ன சொன்ன? நீ படிக்கணும்னு ஆசையாக கிளம்புற, நான் வந்து தடுக்கிறேனா? இல்லைம்மா, நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலில் போய் நிற்கணும்ல. பெல் அடிச்ச பிறகு போனா படிக்கிற மூடே போயிடும்மா. பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போனா தானே படிக்கிற மூடோட போக முடியும். ஆமா ஆமா ஆமா, நீ நல்லா படிக்கிற மூடோட தான் போற, நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஊர் சுத்த சொல்றியா? நல்லா சுத்துவேன், கீழே பல காமிச்சுக்கிட்டேன். போய் ஊர் வம்ப வாங்கிட்டு வர சொல்றியா? அது இன்னும் நல்லா பண்ணுவேன். அப்புறம் பஞ்சாயத்துல போய் என்ன தலைகுனி நிற்க வைக்க சொல்றியா? அதை தான் இன்னும் தரமா பண்ணுவேன். இப்போ என்னம்மா, காலையில் நான் ஸ்கூலுக்கு தானே கிளம்பி நிற்கிறேன், நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கல. இப்போ பாரு, நீ தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. நான் நல்ல பொண்ணாக தான் இருக்கேன் தெரியுதா? நீ தான் எனக்கு கெட்ட பொண்ணாக்குறேன்னு. ஏது நான் உன்னை கெட்ட பொண்ணாக்குறேன்னா? தலையெழுத்துடி, என்ன பண்ணி தொலையிறது. சரி, 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? நீ கிளம்பு. ஆமாம், நீ சைக்கிளில் தானே போகிற? ஆமாம் ஆமாம், நான் சைக்கிளில் தான் கிளம்புறேன், நேரமாகுது, நான் கிளம்புறேன். நீ எப்படிம்மா போகிறேன்? அம்மா, நீ தான் சைக்கிளில் போகக்கூடாது சொல்லிட்டேலம்மா, அப்போ பஸ்ஸில் தானேம்மா போகணும். அதான் பஸ்லேயே போகலான்னு இருக்கேம்மா. ஆமாம்மா சித்து, நீ இனிமேல் சைக்கிளெல்லாம் போக வேணாம், நீ பஸ்ஸில் போ. எப்பவுமே கூட்டம் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் சரியா? இந்த ஒத்தடி பாதையெல்லாம் தனியாலாம் நடந்து வரக்கூடாது. எப்பவுமே 4-5 ஃப்ரெண்ட்ஸுங்களோடய சேர்ந்து வா, புரியுதாம்மா? அம்மா, எனக்கும் புரிஞ்சுதுமா. நீ 4-5 ஆம்பளை பசங்க இருக்கும்போது தனியாக போயிடாத. ஏம்மா, அவனுங்க எனக்கு கிண்டல் பண்ணுவானுங்க தானேம்மா சொல்கிறேன், போக மாட்டேம்மா. சே, உன்னால அவனுங்களுக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏதாவது பண்றேன்னு அவன் கண்ணத்தையாவது பழக்க வச்சுட்டீங்கன்னா விச்சுக்கு என்ன நீ நல்லா பதிஞ்சு வச்சிருக்கேம்மா. நல்ல அம்மா, செல்லம்மா. அப்படி கழுதா மூஞ்சி பாரு, கொஞ்சம் ஆளாமா. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஊர் ரொம்ப வாங்கிட்டு வரும்போது கோவம் தலைக்கு ஏறுது பாரு. சரிம்மா, கோவப்படாத. சரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், ஒரு 100 ரூபாய் கொடு. 100 ரூபாவா? எதுக்குடி 100 ரூபா? அம்மா, எனக்கும் 20 ரூபா வேணும்மா. பஸ்ல போறேன்னு சொன்னலம்மா, ஒருவேளை பஸ் கிடைக்கலன்னா ஷேர் ஆட்டோல போனோம்ல. கேட்டியா? காலேஜ் படிக்க போற பொண்ணுக்கு 20 ரூபா தான் வேணும்னு கேட்கறான். உனக்கு ஸ்கூல் படிக்க போற பொண்ணுக்கு 100 ரூபாய் வேணுமா? ஏதாவது சொல்லிட போறேன்டி, அமைதியா போயிடு. நீ எல்லாம் சத்தியமா பழைக்க மாட்டேன். 20 ரூபாய் எதுக்கு? நாக்கு வலிக்கவா? இல்லடி, ஷேர் ஆட்டோல போனோம்ல, ஒருவேளை பஸ் கிடைக்கலன்னா ஷேர் ஆட்டோல போவேன்ல. மூச்சு மோகரையும் பாரு, உன்னால எனக்கு கிடைக்க வேண்டியதுலாம் கிடைக்காம போகுது. எனக்கு நோட்டு புக்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குமா? அவன் ஆட்டோல போறதுக்காக கேட்கறான், அதுக்கு 20 ரூபா போதும்னா. எனக்கு நோட்டு புக்கெல்லாம் வாங்கணுமா? கொடுமா. எடுக்கலன்னா விடவா போறேன். இந்தா அந்த டிவி அலமாரியில இருக்கு, போகும்போது எடுத்துக்க. தேங்க்ஸ்மா. உனக்கு அதில் 100 ரூபா வச்சிருக்கேன், எடுத்துக்கண்ணா. 100 ரூபாய் எதுக்குமா? வேலைம்மா, இருக்கட்டும். அப்புறம் இன்னைக்கு புரோக்கர் ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க காலேஜ் பக்கம் வரேன்னு சொன்னாங்கன்னா வந்தாங்கன்னா என்ன ஏதுன்னு பேசு, சரியாம்மா? நான் என்னம்மா பேசுறது? சரி, நான் புரோக்கர் கிட்ட சொல்லிக்கிறேன். சரி, நீங்க கிளம்புங்க. வாயாடி கிளம்பு. சரிம்மா, கிளம்புறேன். நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. பூவடி அவ பொன்னடி, அத தேடி போகும் தேனி, அந்த திருவடி அவனி, தாழம் பூவு வாசம் வீசும் 7 லோகம் பார்த்திராத தேவியோ. தின பூந்தேரு உங்களை பேசும் 3 என் சொல்லி பாரு. ஒரு அழகு பெட்டகம் புதிய முழு சந்திரன் வந்தது போது. என்ன இந்த மரியாதை என்ன ஆளை காணும்? நானும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், பாதி தூரத்தில் வந்துடுவேன்னு சொன்னான். ஏறுமா மாடு, நேரமாகுது, இன்னும் வரவே இல்லை. லூசு, இவ எப்போ வரது? போகிறதுக்குள்ளார ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறவங்க போல இருக்கேன். ஏறுமா, சீக்கிரம் வாடி. எப்போ பாரு என்னால் முட்டி போட முடியல,
வாடி முட்டி போடவும் கல்லு பொறுக்கவும் விட்டுறாங்க வந்து தொலைடி பாரு பாரு இங்க பாருடி அட வந்துட்டா ஏய் எருமை முன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஏன் இவ்வளவு லேட்டா வா இந்த வரேன்டி வா வா நானும் வரேன் என்னடி இவ்வளவு லேட்டா நீங்க வரேன் நான் எவ்வளவு பொறுமையா ஓட்டிட்டு வரேன் தெரியுமா ஏய் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே போகணும்டி இல்லைன்னா கல்லு பொறுக்க விட்டுருவாங்க தெரியும்ல ஆமாமாண்டி எனக்கு தெரியும் லேட்டா வந்துடக்கூடாது ஓடி வரேன் நானும் பாரு மூச்சு வாங்க ஓடி வரேன் என்ன பண்றது வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரணும்ல அது சரி வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு வரேன் லேட்டா வர வேண்டியது அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் லேட்ல உட்கார வேண்டியது என்னடி பண்ண எங்க வீட்டுல எல்லா வேலையும் நானும் பார்த்துட்டு வரணும் எங்க அக்கா திட்டம்ல நீ அப்படியா உங்க அம்மா உனக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க நீ ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை எல்லாமே உங்க அம்மா உங்க அக்காவும் பார்த்துருவாங்க வாங்கடி என்கிட்ட வந்துருங்கடி இப்படி கண்ணு வச்சு எங்க அம்மா கிட்ட உத வாங்க வைக்கிறீங்கடி நேத்தெல்லாம் என்ன உத தெரியுமா உதச்சாங்க என்ன அம்மா அடிச்சாங்களா எல்லாம் என்னால தானே வந்தது நான் வேணா அம்மா கிட்ட வந்து சொல்லட்டுமா நீ லூசு அதெல்லாம் நீ உன எதுவும் சொல்ல வேணாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரி வா உட்காரு போ சரிடி தோட்டத்துக்கிட்ட போகும்போது மட்டும் இறங்கிக்கா சரியா அது சரி அதை நீ சொல்ல வேண்டியதே இல்லையா தினமும் அதானே நடக்குது ஆமா ஏன் நீ தோட்டத்துக்கிட்ட போகும்போது மட்டும் நீ இறங்கிக்க சொல்றேன் ஏன் அங்க என்ன உட்கார ஓட்டிட்டு போனா உனக்கு அசிங்கமா இருக்கா அதனால இறங்க சொல்றியா அட லூசு நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன் நீ ஆனா உன்னை உட்கார ஓட்டிட்டு போறது எனக்கு என்னடி அசிங்கம் இருக்கேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ என் ஃப்ரெண்டு நான் உட்கார ஓட்டிட்டு போறேன் அங்க உன்னை இறங்கிக்க சொன்னது அது எங்க தோட்டம் கொஞ்ச நேரமாவது என் தோட்டத்துல கால் வச்சு நடந்து போகணும்னு ஆசை இருக்கானா அதனால தான் உன்னை இறங்கிக்கடி நம்ம நடந்து போலான்னு சொல்றேன் அப்படியா இது கூட ரீசனானு எனக்கு தெரியல ஆனா எதை சொல்றேன் நம்பு இது மட்டும் தான் ரீசன் வேற எதுவும் கிடையாது நம்புறேன் ஆனா எனக்கு வேற ஒரு டவுட்டும் இருக்கு போதும் டைம் ஆகுது வா உட்காரு டேய் இன்னைக்கு வாங்க கல்லோடலாம் ஏத்தணுமே ஏத்தியாச்சா ஆமா நான் 2 லோடு ஏத்தியாச்சு இன்னும் 4 லோடு அடிக்க வேண்டியது இருக்கணும் ஆளுங்க இன்னும் வரல அதான் காத்துட்டு இருக்காங்க இதுக்கு இப்படி விட்டு லோடு ஏத்துறானுங்க ஏன் கண்டினியூஸா பண்ண என்னவா இல்லண்ணா ஏதோ அவங்க சங்கத்துல ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்காமா அதனால ஒரு 5-6 டிரைவருங்க தானே இப்போதைக்கு இருக்காங்க இல்லைன்னா நம்ம லோடு கண்டினியூஸா அடிச்சிருப்பாங்கண்ணா சரி நான் அது என்னன்னு பார்த்துட்டு நான் பேசுறேன் அப்புறம் அந்த இளநீர்லாம் என்னாச்சு அதாச்சும் ஏற்றி முடிச்சாங்களா இல்லையா அதெல்லாம் நேற்று முடிச்சாச்சுண்ணா நேற்று முடிச்சு அண்ணன் மொத்தம் எனக்கு வந்து கணக்கு கொடுத்துட்டேண்ணா அண்ணன் கிட்ட கொடுத்துட்டியா சரிடா ஆமாண்ணா நேற்று சில்வண்டு பஞ்சாயத்துக்கு போயிருந்தீங்களா அதான் நான் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேண்ணா அட சில்வண்டு ஞாபகம் வருது இது ஸ்கூல் போகிற டைம் ஆச்சு எங்கடா இன்னும் அவ்வளோ ஆளக்கணும் அண்ணா உங்க அம்மா அப்பாங்க என்னன்னா சில்வண்டி இந்த தோட்டத்து பக்கமே வரக்கூடாதுன்றாங்க நீங்க என்னன்னா டைம் நோட் பண்ணி அவ இன்னும் வரலன்னு பார்த்துட்டு இருக்கீங்க என்னன்னா நடக்குது உங்க குடும்பத்துல தம்பி அதெல்லாம் அப்படிதான் போக உனக்கு புரியும் இப்ப நீ சின்ன பையன் உனக்கு புரியாது சரியா அண்ணே நான் சின்ன பையனா அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்னே அந்த தம்பி எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி அதுக்குள்ள கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்றீங்க போங்க நீ பொண்ணை காமிச்சாங்க பொண்ணு நல்லா அழகா இருந்துச்சா பிடிச்சிச்சுனே அதான் அம்மா சம்மதமானு கேட்டாங்க பட் என்ன சம்மதம் சொல்லிட்டேனே டே தம்பி இந்த சிரிச்ச முகமா பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கிறான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்க போறேன்னு தெரியல சரி கடைசியும் சிரிப்பை நல்லா பாத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க அது ஒண்ணும் இல்ல தம்பி நீ சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு உன் பொண்டாட்டி கூட தானே இருப்பான் அப்போ உன் சிரிப்புக்கு மத்தியில உன் பொண்டாட்டி சிரிப்பு தான் அழகா இருக்கும் ஏன்னா உன் பொண்டாட்டி தான் நிறைய சிரிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீ என்ன பண்ணு எவ்வளவு சிரிக்கணும்னு நினைக்கிறியோ கல்யாணத்துக்கு மேலே சிரிச்சுக்கான் ஏறிட தம்பி இதுக்கெல்லாம் அழக்கூடாது பாத்துக்கலாம் பாப்பா தோப்புல வேலை இருக்கு நிறையா நம்ம வேலைக்கு போய் பார்ப்போம் சரிங்கண்ணே சரிங்கண்ணா அங்க இன்னைக்கு நடுவு நடத்துக்கு ஆளுங்க வந்திருக்காங்க அது வந்து என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நடுவு நடத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்கண்ணா அப்படியா டேய் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்புறம் போலாம் அண்ணே நீங்க வர சரிங்களண்ணே என்னதான் நடக்குதுன்னு தெரியல டேய் அந்த மாங்காய் மரத்துல எத்தனை மாங்காய் இருக்கு நீட்டிடு அதுக்குள்ள 10 நிமிஷம் முடிஞ்சிடும் போயிடலாம் டேய் லோடு அடிக்க ஆளுங்க வந்துட்டானுங்க போல இருக்கு அட ஆமாண்ணா ஆளுங்க தான் வந்துட்டானுங்க போல இருக்கேன் ஆளுங்க வந்துட்டானுங்களா சரி சரிடா அங்க என்னோட ஃபோன் வச்சிருக்கேன் எடுத்துடா போ என்ன 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் நீங்க அதுக்குள்ள போலான்னு சொல்றீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சேன் அதுக்குள்ள இவனுங்க வர வந்துட்டாங்களே சரி நீ அந்த ஃபோன் எடுத்துட்டு வா கிளம்பு சரிண்ணே அண்ணே என்னடா ஃபோன் எடுத்துட்டு வாடா அண்ணன் நோண்டிட்டு இருக்கா அண்ணே நீங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ண வேணாண்ணே நீங்க நினைச்ச ஒரு விஷயம் வந்துருச்சுண்ணே வந்துருச்சா என்ன சொல்றோம் டேய் என்னடா ஐயோ அண்ணே இங்க பாருங்கண்ணே இங்க திரும்பி பாருங்க என்ன பார்க்க சொல்றோம் ஓய் என்னடி நாளைக்கு மாமா சைட் அடிக்க தோட்டத்துக்கு வந்துட்டு போலாம்
இருமா எதுக்கு இப்ப இழுச்சா இல்லடி அண்ணனை கரெக்டா உண்மையை கண்டுபிடிச்சாரு பத்தியா வச்சுக்கிறேன் அப்புறம் ஓய் என்ன உன் ஃப்ரெண்டே சொல்லிட்டான் அப்போ அதான் உண்மையா நான் கூட சும்மா நினைச்சேன் அப்போ உண்மையாவே மாமா சைட் அடிக்க தான் வரையும் வெக்கமா இருக்கு யோ உன்ன யோ மூஞ்சி பாரு மூஞ்சி மோக்கறைய பாரு உன்னை சைட் அடிக்க தான் வராங்க இது எங்க தோட்டம் என் தோட்டத்தை தினமும் பார்க்கணும்ல வேலைலாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்க வேணும் அதுக்காக தான் வரேன் இல்லைனா கணக்கில் அடிச்சிடுவீங்களா அதான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓ இது உங்க தோட்டம் தோட்டத்துல வேலை எப்படி நடக்குதுன்னு பார்க்க வரீங்க அதானே ஆமா இது எங்க தோட்டம் தான் அதை மொத்தமா ஏமாத்தி வச்சிருக்கீங்க குடும்பமா சுருட்டி வச்சிருக்கீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த தோட்டத்தை எங்க பேருக்கு நாங்க மாத்தி காட்டுறோம் பாருங்க அடி சில்லுண்டு தோட்டம் அடி மாமாவோட மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி தரேன் மாமானை மட்டும் கூப்பிடு ஒரே ஒரு வார்த்தை மாமா அப்படின்னு கூப்பிடு என் மொத்த சொத்தும் என் சில்லுவண்டுக்கு தான் நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாண்டி யார உன்னை மாமா தானே அதுக்கு என்ன கூப்பிட்டுட்டா போதும் கூப்பிட்டுடுறேன் மாமா மாமாய் என்ன மாமா அப்படி பார்த்துட்டு இருக்கேன் மாமா ஒன்று நான் கொடுப்பேனே காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே உள்ளுக்குள்ள ஒரு ஆசை ஒளிச்சு வச்சேன் அத இப்ப என்ன சொன்ன மாமா வேலு மாமா ஏ பார்வதி என்னம்மா இப்பதான் ஸ்கூலுக்கு போறியா ஆமா மாமா இப்பதான் போறேன் ஸ்கூலுக்கு போயிட்டே என்னன்னா போற வழியில உங்களை பார்த்ததும் எப்படி பேசாம போக முடியும் மாமா வச்சேன் அதான் மாமா பார்த்து பேசிட்டு போலாமேன்னு அது சரி காலையிலே பார்வதி பாப்பன்னு நினைக்கலாம் என்ன பாரு நேற்று வீட்டு பக்கம் வர வேண்டியது மாமாவால வர முடியல பரவாயில்ல மாமா நேற்று வரல என்ன இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க மாமா ஆமா மாமா என்ன நம்ம தோட்டத்து பக்கம் அது ஒன்றும் லோடு ஏற்ற நம்ம டிரைவர் தான் வந்திருக்கான் சரி நானும் கூட வந்தேன் ஓ அப்படியா மாமா சரி மாமா மாமா நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் மாமா டைம் ஆகுது மாமா போயிட்டு வரட்டுமா மாமா வேலு மாமா பாய் மாமா அதுக்கு என்ன சொல்லும் சரி சரி நீ கிளம்பு ஈவினிங்கா வந்து மாமா பேசுறேன் சரி மாமா பாய் மாமா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சரி சரி பாய் மாமா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு சரி சரி நீ கிளம்பு போயிடுவேன் அந்த மாமா வந்து கூட்டிட்டு வந்து விடுவான் இல்ல மாமா சைக்கிள்ல தான் வந்திருக்கேன் நானும் போயிடுவேன் சரிம்மா பார்த்து பத்திரம் சரி மாமா என்ன மாமானே கூப்பிட்டுட்டேனா ஓய் என்னடி வெறுப்பு தெரியும் சீச்சி வேறுப்பா இல்ல மாமனா அது என் வேலை மாமா மட்டும் உன்னை மாமனை கூப்பிட முடியாது பொய்யா சில்வண்டு அவனை நீ மாமான்னு கூப்பிடலாம் ஆனா இப்போ சொல்ல மாட்டேன் சொல்றேன் மாமா நடி கூப்பிட மாட்டேன்னு சொல்றேன் கூப்பிட வைக்கிறேன்டி ஓய் என்னைக்கா இருந்தாலும் ரொம்ப உரிமையான மாமா நான் தாண்டி யோ என்ன ஏ சில்வண்டு என்ன விருப்பத்தை தானடி அவனை மாமான்னு கூப்பிடுறேன் என்ன விருப்பத்தில் நினைக்கிறானா என்ன எல்லாம் மாமாக்கு தெரியும் பார்த்துக்கிறேன் உன்னை வச்சுக்கிறேன் இல்லை கட்டிக்கிறேன் சீக்கிரமே கட்டிக்கிறேன்னா அப்படி செல்லுண்டு ரொம்ப மறைக்காத ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு படிச்சு முடி அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி சரியா போங்க 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 2 நாளும் ஃபோன் சரியா பேச மாட்டேங்கிறோம் இப்போ இவனுக்கு கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நான் அடுத்த வாரத்தில் ஊருக்கு வர சொல்லியும் Come on and take me away. Hiroshima நீதானோ நகசாக்கியும் நீதானோ உன் மீதுதானோ என் காதல் போமோ மன்மத மோகத்திலே, வாலிப வேகத்திலே, இது இளமை இன்பம் தரும் பதுமை நீ காணவா. அப்பா இப்பதான் என் பேபிக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சோம் வாட் பேபி சாரி பேபி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா ஒர்க் ப்ரெஷர் வேறு ஒர்க்கையும் பார்க்கணும்ல அதான் பேபி என்னால் ஒன்றும் பார்க்க வர முடியல அதாவது இப்போ வந்துட்டேன்ல ஹே பிளாக்கிங் போய் சொல்லாத பேபி
நேத்து கூட நீ ஜானு கூட அவுட்டிங் தானே போன. ஏய் அது அவுட்டிங் போன நினைச்சுக்கிட்டியா? சீ சி சி சி. ஏய் ரோசி, உன் கூட தானே அவுட்டிங் வருவேன். அவ கூட அவுட்டிங்லாம் போல, அவ ட்ராப் பண்ண சொன்னான். ஸோ ஜஸ்ட் ட்ராப்பிங் தான், நாட் அவுட்டிங். ஓகே பேபி, என்ன நீ? நான் உன் கூட மட்டும்தான் அவுட்டிங் வருவேனே. சோ ஸ்வீட். நான் கூட பயந்துட்டேன் நேத்து நீ ஜானு கூட போனதை பார்த்ததும் அவுட்டிங் தான் போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன். சீ சி சி சி. மற்றவங்க கூடலாம் அவுட்டிங் கண்டிப்பாக போக மாட்டேன். என் ரோசி கூட மட்டும்தான். என் ரோசி டார்லிங் கூட தான் எப்பவுமே இந்த ராஜா அவுட்டிங் வருவானே. ஓகே அதானே பார்த்தேன். என் பிளாக்கினா லவ் யூ பிளாக்கிங். லவ் யூ. ஓகே டார்லிங். சரி, நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா புரியலையே. ஓய் நாட்டி, நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா உனக்கு புரியலையா? சீ, நான் நாட்டி இல்ல, நீ தான் நாட்டி. போடா பிளாக்கிங். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். போடா. புஜ்ஜு குட்டி. என் பேபி குட்டி நீ. நாச்சி. ஏ ருசி, இன்னும் என் நாட்டித்தனத்தை காட்டலையே. அதுக்குள்ளேயே நாட்டி சொன்னா எப்படி? இனிமே தானே காட்டணும். போயிட்டே இருக்கும். சார் என்ன பண்றான்னு தெரியலையே. என்ன பண்றான் இவன்? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சு தானே கால் பண்றேன். இப்போ இந்த ரூம்ல தானே இருக்கணும். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறோம். போயிட்டே இருக்கும். சார் என்ன பண்றான்னு தெரியல. ஏ பேபி, உன் ஃபோன் தான் ரிங் ஆகுது. நோ பேபி, அவனுக்கு மூக்குல வேர்த்துருச்சு. இந்த நேரம் பார்த்து தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவான். அதை அடிச்சுட்டு போட்டோம். நான் அப்புறமா அதை பார்த்துக்கிறேன். இப்போ என் ரோஸியை பார்க்கணும்ல. என் ரோசி டார்லிங்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சோ ஸ்வீட் பேபி நீ. அட என்ன பேபி, இவ்வளோ பெரிய ஸ்வீட்டு என் மடியில் இருக்கு. என்ன போய் ஸ்வீட்டுன்னு சொல்கிறேன்? ஸ்வீட்டா டெக்ஸ்ட் பண்ணிடலாமா? சீ, நாட்டி பாய். போடா. எவன்னு தெரியல, ஓயாம அடிச்சுட்டே இருக்கான். பேபி வெயிட் பண்ணு, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வாட் பேபி? சாரி, கொஞ்சம் சீக்கிரம் யாருன்னு பாரு. 2 minutes தான், 2 நிமிஷம். யாருன்னு பார்த்துட்டு உடனே நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஓ காட், அண்ணன். பேபி, வாட் ஹேப்பன்? ஏஷு, அண்ணன் தான். அண்ணன் கிட்ட இப்போ நான் பேச போறேன். எதுவும் பேசாதான், அமைதாரு. ஓகேவா? பேபி, அண்ணனுக்கு வந்து எப்படி பயப்படுவேன்? நான் அண்ணனுக்கு தான் பயப்படுவேன். கொஞ்சம் அமைதாயிரு. அண்ணன் வேற இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கேன். நான் வேற எடுக்கலாம். என்ன கேட்க போறாருன்னு தெரியணும். ஏய், அண்ணன் கிட்ட பேசும்போது ஏதாவது பேசுனா அமைதியாரு. சரியா? ஏய், என்ன ராஜ் இப்படி பயப்படுற? நீ பயப்படலாம் செய்வியா? அதான் சொல்றாங்க. ஏய் ஷூ ஷூ, அண்ணன் ஃபோன் எடுத்துட்டாரு. அமைதியாரு, எதுவும் பேசி வைக்காத. ஏய், டோன்ட் லாஃப். ஓகே? ஹலோ அண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. என்னண்ணா இத்தனை தடவை கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது இம்பார்ட்டன் அண்ணா? ஏதாவது எமர்ஜென்சியாக்கா? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சுண்ணா. இப்போ நீ ரூம்ல தானே இருக்கணும். ரூம்ல இருக்கியா இல்லை வெளில இருக்கியா? டேய், நான் ஃபோன் பண்றது இருக்கட்டும். நீ இப்போ எங்க இருக்கா? ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிச்சுண்ணா. இப்போ நீ ரூம்ல தானே இருக்கணும். ரூம்ல இருக்கியா இல்லை வெளில? நான் இப்போ ரூம்ல இல்லைண்ணா. ஒரு முக்கியமான மீட்டிங்காக வெளியில வந்திருக்கேண்ணா. மீட்டிங்ல தானே இருக்கேன். மீட்டிங்க்கு இடையில தான் உங்க ஃபோனே அட்டென்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கங்களேன். ஆமா, ரொம்ப முக்கியமான மீட்டிங். பேபி, சீக்கிரம் ஃபோன் வச்சுட்டு வா. நம்ம மீட்டிங்கை கண்டினியூ பண்ணணும்ல. எதுவும் பேசாதன்னு சொன்னானா? நீ பேசுறது மட்டும் சின்னதா என் அண்ணனுக்கு கேட்டுதான், அவ்வளோதான். நான் செத்தேன். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. ஓகே ஓகே, நான் கேட்கலாம். பட் சீக்கிரம் பேசிட்டு வா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இங்கே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கேன். மீட்டிங்கா? இந்த டைம்ல என்னடா மீட்டிங் இருக்கா? டேய், உண்மையாவே மீட்டிங்ல இருக்கியா இல்ல வேற எங்கேயாவது இருக்கியா? ஐயோ அண்ணா, உண்மையாவே மீட்டிங்ல தான் நான் இருக்கேன். என்னண்ணா எப்ப பாரு இப்படியே டவுட் பட்டா எப்படி? எனக்கு 1008 ஒர்க் ப்ரெஷர்ண்ணா. நான் சும்மாவா இருக்கேன். இப்போ மீட்டிங்ல தானே இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்டுமாண்ணா? அண்ணா நான் வச்சிடறேண்ணா. மீட்டிங் வேறு பார்த்தீங்களா? நான் அப்புறம் கூப்பிட்றேன். நான் போய் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுறேண்ணா. மீட்டிங் என்ன வான்னு என்னது? மீட்டிங் வாவானுதான். எனக்கு பேசுறதே சரியில்லை. அண்ணா நான் அப்புறம் கூப்பிட்டுமா? மீட்டிங்கில் இருக்கேண்ணா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா. மீட்டிங்கை முடிச்சுட்டு வரேனே. டேய், மீட்டிங் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி என்னதான் மீட்டிங் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவங்க நேரம் தானே வந்து பார்க்க போகிறேன். சரி, மீட்டிங்லாம் இருக்கிறது இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீக் போல ஊர் வந்து சரி. அண்ணா என்னண்ணா ஊருக்கா? ஐயோ அண்ணா, இங்கே ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குண்ணா. இப்போதைக்கு ஊருக்கெல்லாம் வர முடியாதுண்ணா. நான் நெக்ஸ்ட் மந்த் போல் வேணால் பிளான் பண்ணி வரேண்ணா. இப்போ கண்டிப்பாக வர முடியாதுண்ணா. டே ராஜா, ஏற்கனவே 2 மாசமா நீ ஊர் பக்கமே வரல. எக்ஸாம்ன்றதுனால தான் நானும் ஈஸ்வரனும் அமைதியாக விட்டுட்டோம். என் கல்யாணத்துக்கு கூட வரல. டேய், உன் அண்ணி உன்னை கேட்டுட்டு இருக்காடா. உன் முகர கட்டியை பார்க்கலாமா? அவள் உன்னை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசைப்படுறான்.
ஏண்டா உனக்கு உன் அண்ணியை பார்க்கணுன்ற அவசியம் இல்லையா? அண்ணா அதெல்லாம் இல்லாமலாம் இல்லைண்ணா. ஆனால் எனக்கு இங்கே வேலை அதிகமாக இருக்கலாம். நான் எப்படின்னா வர முடியும்? நான் நான் நெக்ஸ்ட் மந்த் போல வரனே. டேய் நீ கிளம்பி வரியா இல்லை நான் மேனேஜர் கிட்ட பேசுவான்? மேனேஜர் கிட்டயும்? அண்ணா நான் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா? ஏதோ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து பேச போற மாதிரி பேசுறேன்றேன். நான் ப்ளீஸ்ண்ணா புரிஞ்சுக்கோண்ணா. நான் நெக்ஸ்ட் மந்த் போல வரேண்ணா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சேன். அதனால ஈஸ்வரன் பேசணும்னு சொல்லும்போது வேணான்றான்னு அவனை தடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவன் பேசாதான் சரியா வரும். அவன் பேசுவான், நீ அவன் கிட்ட சொல்லு. இந்த மந்த் வரல நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு அவன் கிட்ட சொல்லு. ஐயோ ஈஸ்வரன் அண்ணாவா? அண்ணா 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 ஏதாவது சொல்லண்ணா அண்ணன் கிட்ட. அண்ணன் இதெல்லாம் பத்தி யோசிக்காது. அங்கேருந்து நேராக கிளம்பி வந்து என்ன தூக்கிட்டு போயிடும். அண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் நெக்ஸ்ட் மந்த் போல வரேண்ணா. டேய் நான் பேசலாம் சரிப்பட்டு வராது. ஈஸ்வரன் கிட்ட சொல்றேன், நீயே சொல்லி சமாளிச்சுக்க. அடுத்த ஃபோன் அவன் தான் உனக்கு அடிப்பான், பார்த்துக்க. டார்லிங் என்ன இவ்வளோ நேரம்? நம்ம மீட்டிங்கை கண்டினியூ பண்ணணும்ல டார்லிங். டேய் நீ வேற இங்க மனசு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப வேற டார்லிங்ட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. வாட் ஹே பேபி என்ன திட்டுற? இப்ப வாத திட்டுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு உன்னை பிடிச்சி தள்ளிடுவோம், பார்த்துக்கோ. அமைதியா இருடி. அண்ணன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். பேபி என்ன இப்படி எல்லாம் பேசுறான்? அப்படிலாம் பேசாத நாட்டி. டேய் என்னடா ஈஸ்வரன் பேச சொல்லுவான்? இப்படி வசதி அண்ணா. இப்ப என்ன உங்களுக்கு ஊருக்கு வரணும் அவ்வளவுதானே? நெக்ஸ்ட் வீக் வேணும், அதுக்கு அடுத்த வீக் வேணும் வரேன். இது வேலைக்காகாது. நான் ஈஸ்வரன் கிட்டே சொல்றேன், அவங்க கிட்ட பேசுவான். அண்ணா அண்ணா நெக்ஸ்ட் வீக் தானே வரேன், வந்துடுறேன். டேய் நெக்ஸ்ட் வீக் சண்டே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் மண்டேல வரணும், புரியுதா? 1 month லீவ் கேட்டுட்டு வரேன். 1 month இங்க தான் இருக்கேன் இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வா, புரியுதா? என்னது 1 month? அண்ணா 1 monthலாம் லீவ் தர மாட்டாங்கண்ணா. எனக்கும் தெரியும்டா, 1 month லீவ் தர மாட்டாங்கன்னு தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வா, ஓகேவா? அண்ணா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் தர மாட்டாங்கண்ணா. அண்ணா புரிஞ்சுக்கோண்ணா. தர மாட்டாங்களா? சரி நான் எப்படி கிட்ட நான் பேசுறேன். அண்ணா ஐயோ சரிண்ணா வரேன். 1 month தானே வந்து தொலைறேன். டேய் என்னடா உனக்கு எங்களெல்லாம் பார்க்க இஷ்டமே இல்லையா? ஏண்டா வீட்டுக்கு ஒரு புது மெம்பர் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும், பாட்டியை பார்க்கணும், அம்மா அப்பா அண்ணனுங்களை பார்க்கணுன்ற என்னன்னு உனக்கு இல்லையாடா? அப்படி என்னடா வேலை இவ்வளோ சின்சியரா இருக்கேன். அங்க வந்ததான் பாடி கார்டு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று ரைட் ஹேண்ட் ஒன்று 2 பேரா இருப்பீங்களா? என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பொண்ணை கூட சைட் அடிக்க முடியாது. என்னடா என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைண்ணா. ஐயோ மைண்ட் வயசுல புலம்புறேன்னு சொல்லிட்டு நேரடியாக புலம்பிட்டேன் போல இருக்கேன். அண்ணா திங்கக்கிழமை தானே, மண்டே தானே, உடனே வந்துடுறேண்ணா. பார்த்துடா ரொம்ப ரோலிங் ஆகுது. அங்கே என்னமோ தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கேன். மாப்பானே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொல்லாம கிளம்ப வரப்போறேன், அப்போதான் தெரிய போகுது. ஆல்ரெடி ஈஸ்வரன் உன்னை பத்தி கொஞ்சம் டவுட்ல தான் இருக்கான். அவன் எப்பயும் உன்னை ஊர் பக்கம் வர சொல்லியிருக்கான். நீ இனிமே சிட்டிக்கு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ நானும் அப்பாவும் பேச போய் தான் அவன் அமைதியா இருக்கான். இங்க பாரு உன் பேர்ல டவுட் மட்டும் ஹெவியா வந்துச்சுன்னு வச்சுக்கான், ஈஸ்வரன் அமைதியா இருக்க மாட்டான், தெரியும்ல? அதான் நல்லா தெரியுமே. அங்க வந்தா என் ஃப்ரீடமே போகும். அதனால ஊர் பக்கமே வராம இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறாங்கன்னு தெரியல. அண்ணா அதான் வரேன்னு சொல்லிட்டானா, வைக்கிறேன். சரிடா நேரத்துக்கு சாப்பிட்றியா? எப்படி இருக்கேன்? வீடியோ காலாவது போடுறான். வீடியோ காலா? ஐயோ அண்ணா இப்போ வீடியோ கால்லாம் பேச முடியாதுண்ணா. நான் தான் சொன்னேன்ல மீட்டிங்ல இருக்கேண்ணா. மீட்டிங்ல இருக்கும்போது வீடியோ கால்லாம் போடக்கூடாதுண்ணா, தப்புண்ணா. டேய் அப்படி என் தம்பி என்ன மீட்டிங்ல இருக்கான்னு எனக்கு பார்க்கணும்னு ஆசை இருக்கும்லடா, போடா. நானும் இந்த மீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறேன். இந்த மீட்டிங் ஒரு மார்க்கமாக தானே இருக்கும். இந்த மீட்டிங்லாம் நீ பார்க்கக்கூடாதுண்ணா. உனக்கு இப்போதானே கல்யாணம் ஆயிருக்கேன். நீ இந்த மீட்டிங்லாம் பார்க்காத, தப்புண்ணா. நான் மட்டும் பார்த்துக்கிறேன். டேய் உன் பேச்சே சரியில்லை. நீயே ஒரு மார்க்கமா பேசுற மாதிரி தான் இருக்கேன். ஈஸ்வரன் வேற அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. டேய் அங்க கரெக்டா தான் இருக்கியா? அண்ணா நெக்ஸ்ட் வீக் வரணும் அவ்வளவுதானே. இப்பவே போறேண்ணா, பேக் பண்றேண்ணா. இப்ப பேக் பண்ணாதானே திங்கக்கிழமை வர முடியும். வைக்கிறேண்ணா, திங்கக்கிழமை வரேண்ணா. டேய் சொன்ன மாதிரி திங்கக்கிழமை வந்துடணும், எதிர்பார்த்துட்டு இருப்போம் சரியா? அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்புறோம், வந்து சேரு சரியா? டேய் நேரத்துக்கு சாப்பிடு. மீட்டிங்னு உடம்ப கெடுத்துக்காத. என்ன மீட்டிங்னு எங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் தாண்டி இருக்க உனக்கு. மீட்டிங்கை இப்பவே கட் பண்ணிடுறேண்ணா. சொல்லிட்டீங்களா? இப்பவே மீட்டிங்கை கட் பண்ணிடுறேன். கட் பண்ணா சரிதான். சரி திங்கக்கிழமை வந்து சேரு, வைக்கிறேன்டா. சரிங்கண்ணா. டேய் செலவுக்கு ஏதாவது கேஷ் போட்டு விடுவா? நான் என்ன படிக்க வந்திருக்கேன், வேலை தானே பார்க்க வந்திருக்கேன். என்கிட்ட போதுன்ற அளவுக்கு இருக்குண்ணா. நான் தான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்றேன், வேணான்றீங்க. எல்லாம் இருக்குண்ணா, நான் பார்த்துக்கிறேன். டேய் உன்னை ஊரை விட்டு அனுப்பலாம் எனக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி இஷ்டமே இல்லை. அம்மாவோட செல்லத்தினால தான் நீ சிட்டிக்கு போயிருக்கேன். அம்மா மட்டும் உனக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருந்தாங்க, நாங்கள் கண்டிப்பாக உன்னை அனுப்பியிருக்க மாட்டோம். நம்ம வீட்லயே செல்ல பிள்ளடா நீங்க.
நீ அவ்வளோ தூரம் போயிருக்க உன்னை பார்க்காம எங்களால் இருக்க முடியல தெரியுமா? ஆனால் இது உனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணனுங்க நம்மளை கண்டிச்சுட்டே இருக்கானுங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கானுங்கன்னு நீ எங்கள் மேலே கோவப்பட்டு இருக்க. அப்படிலாம் இல்லைடா, எங்களால் உன்னை பார்க்காம இருக்க முடியல. இங்க பாரு, இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நீயும் ஊரோட வந்திருக்கலாம்ல. உனக்கு ஊரில் என்ன பண்ணணும்னு சொல்லு, நானும் ஈஸ்வரனும் பேசி ஏதாவது பண்ணி உனக்கு ஓன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன்டா. இல்லைண்ணா, எனக்கு சிட்டியில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. அதனால தான் என்னாலே உங்களெல்லாம் பார்க்காமலாம் இருக்க முடியல தான். ஆனால் என்ன, 2 பேரும் மாற்றி மாற்றி எனக்கு ஏதாவது ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் எனக்கு அங்கே இருக்க இஷ்டம் இல்லை. டி புரியுதுடா, அதனால நம்ம வீட்டு கடை கூட்டிடா நீனு. உன்னை நானும் சரி ஈஸ்வரனும் சரி ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சரி, நீ திங்கக்கிழமை வா. எப்போ திங்கக்கிழமை வரும்னு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். வந்து சரி சரியா? ம், கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக வரேன். அண்ணா, அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? கண்டிப்பாக என் மேலே கோவமாக தான் இருப்பாங்கன்னு தெரியும். இதே கோவத்தோடு இருக்க சொல்லுங்க, நான் நேராக வந்து சமாதானப்படுத்திக்கிறேன். வாடா, உன் மேலே ரொம்ப கோவத்தில் தான் இருக்கான். நீ வந்ததுக்கப்புறம் உன்னை என்னென்னலாம் பண்ணணும்னு லிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் தயாராவா? அண்ணா, அண்ணி கையால் உதவாங்கிறதுலாம் வரோண்ணா, வந்து வாங்கிக்கிறேன். அந்த வரத்துக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ணி ரெடியா இருக்க சொல்லுங்க. எவ்வளவு வேணாலும் கொடுத்தாலும் நான் தாங்குவேன்னு சொல்லுங்க. அது சரிடா, 2 பேரும் என்ன பார்த்துக்கலாம். ஆனா அடி கொடுக்கறதும் அடி வாங்குறதுக்கும் ரெடியா இருக்குங்க. நல்ல அண்ணி, நல்ல குழந்தை. சீக்கிரம் வாடா, இதெல்லாம் பார்க்கணும் தானே நான் காத்துட்டு இருக்கேன். வா. கண்டிப்பாண்ணா, நீங்க ஃபோன் பண்ணும்போது வரணுமான்னு யோசிச்சேன். இப்போ நீங்க பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்தே ஆகணும்னு தோணுது. கண்டிப்பா வரேண்ணா, வந்துடுவேன். நானும் திங்கக்கிழமை எப்போ வரேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துடுறேண்ணா. சரிடா, வைக்கிறேன். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போ. ம், சரிண்ணா. பேபி ஃபோன் வச்சாச்சா? ம், ஃபோனை வைக்க தான் போறேன். என்ன என்னவா மீட்டிங் கண்டினியூ பண்ணணும்ல? மீட்டிங்கா? இன்னும் 1 மாசத்துக்கு எந்த மீட்டிங்கும் கிடையாது. விரதம். நான் விரதத்துல தான் இருக்கணும். நீ கிளம்பி போ. டாடா, பை பை டார்லிங். பேபி சாரி பேபி, மீட்டிங் கேன்சல். இனி 1 மாசத்துக்கு மீட்டிங்கே கிடையாது. ஐயாக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் என் ஃபேமிலியை பார்க்குறேன். டாடா டார்லிங். போங்க போங்க போங்க. ரொம்ப நேரமா மடியில் உட்காந்துட்டு இருக்கேன், கால் வலிக்குது. எழுந்துருடி.